ஹலோ கைஸ், இன்னைக்கு எத்துக்காடு மான்வாவோட எபிசோட் 2ல தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அப்போ தான் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஒருத்தன் புள்ளியாக இருப்பான்ல சோலு, அந்த பையன் கூட தான் சண்டையே. ஆளும் அங்கே எப்படியாச்சும் ஜெயிக்கலான்னு தாக்க வரானா. அதே டைமில் இவங்க ரெண்டு பேரும் பஞ்ச் அடிக்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஹீரோவோட கை அங்கே பயங்கரமாக வலிக்குது. என்னப்பா ஆச்சு? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உன்னால் அட்டாக்க பண்ண முடியலையோ? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இந்த வாட்டி உன்னை விட போதில்ல. நம்ம ஹீரோக்கும் அவன் அடிச்ச அடியில பயங்கரமா வலிக்குது. ஆனா நம்ம மூக்கு இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. ஏன்னா வலி அதுதான் ஒரு காரணம். நம்ம மூ எவ்வளவு என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஒரு விதமா ஆளு ஸ்மைல் பண்ணிருப்பானா. எதிர்பார்த்த மாதிரி தான் இவன் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கான். அவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சீக்கிரமா இவனை முடிக்கணும். அந்த இடத்துல அப்படி யோசிக்காம பஞ்ச மேல பஞ்சா வர்றான். அங்க கிக் அடிக்கும் போதே நம்ம கிட்ட சொல்றான், இந்த பையனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாக்ஸர் அப்படின்னு தான் தெரியும். நான் சடனா ஒரு கிக் அடிச்சா கண்டிப்பா அவனுக்கு தெரியாது. அதே வேகத்தோட ஆளும் ஒரு கிக் அடிக்கிறான். ஆனா மூக்கு நல்லாவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி இதுக்கெல்லாம் தயாரா இருப்பானா. போன வாட்டி என்ன ஆச்சோ அதே விஷயத்த ஆளு பண்றான். பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதே மாதிரிதான் நம்ம ஹீரோ கிக் அடிக்கும் போது கேங் பயங்கரமா அவனோட கால தாக்கியிருப்பான். இதனால ஆளு 90 டிகிரிக்கு போயிருப்பான். அதே விஷயம் தான் இங்கேயும் ஏற்படுது. அடுத்த செகண்டே கேங் என்ன பண்ணணும் அதே இவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இதனாலேயே ஆளு காலி. அங்க காலி பண்ண அடுத்த செகண்டே அவனோட காதையும் அவன் பிச்சு எறிகிறான். இதுதான் நம்ம மூவோட சிக்னேச்சர் மூவ் இல்லையா. அங்க இதை பாக்குற எல்லாருக்கும் ஒரு விதமாவும் அருவருப்பாவும் இருக்கு. என்னடா இவன் பண்ணிருக்கான்னு. இதே மாதிரி ஆளும் ஃபைனலுக்கு வந்துடுறான். ஃபைனலா இருக்கிறது அந்த அன்டிஃபிட்டட் சாம்பியன் அவ ஒண்டிதான். இப்பதான் எனக்கு ஒரு விஷயமும் தெரிய வந்தது. இவ பார்க்க பையன் மாதிரி இருக்கலாம். சைடு எனக்கு என்ன தோந்துனா இது பொண்ணுன்னு தோந்து. அதனால நம்ம இவளை சாம்பியன் பொண்ணுன்னே சொல்லலாம். சாம்பியன் பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்து தான் யோசிக்கிறான். நான் நினைச்ச மாதிரி இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங் தானோ. அந்த இடத்துல நம்ம மூவும் இதுக்காக தான் வெயிட் பண்ணா. ஃபைனலா அந்த வாய்ப்பும் வருமா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அவன் தாக்கணும்னு சம வேகமா ஓடி போறான். ஆனா அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான கிக் அவனோட மூஞ்சில விழப்போகுது. நாலு அவனோட கையை வச்சு எப்படியோ தப்பிச்சிட்டான். ஹீரோக்கு புரியுது இவளால பயங்கரமா கிக் அடிக்க முடியுதுன்னு. அந்த கிக்ல இருந்து ஒரு டைமும் தப்பிக்கிறான். யோசிச்சதை விட இந்த கோடோரி இவங்க கூட டீல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது. உடனே அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அவன் இதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருப்பான்ல அப்பனன்ட்ட ஏமாத்துறதுக்கு. அதே மாதிரி இப்ப மூஞ்ச வைக்கிறான். பாக்குறவங்க ஏதோ அவனுக்கு உடம்பு தான் சரியில்லை மேட்ச் நிறுத்தலான்னு போறாங்க. நான் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட ஒரு ட்ரிக்கு தான். சம வேகமா ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணலான்னு வரான். அந்த செகண்டே அவளோட காலை வச்சு 2 கிக் பண்றான். மூ சும்மா இல்லாம ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். நம்ம மூவோட காலு நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப சின்ன காலா இருக்கு. அதனால அங்க இருக்கிற கேப் வண்டி தான் அங்க பறக்குது. அடச்சே, என்னோட ஹைட் அது ரொம்ப சின்னதா இருக்கு. வண்டி வேற ஏதாச்சும் பாடியை பொசஸ் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருக்கும். இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போயிது மூ ஒன்னும் சாதாரணமான பையன் இல்லைன்னு. இதனால சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா கிக்கு மேல கிக்கா அடிக்கிறான். அதுல 2வது கிக்கு கிட்டத்தட்ட மூஞ்சில பட போகுமா. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த கிக் ஒண்டி பட்டா அவ்வளவுதான், நான் காலி. கிக்கும் ரொம்ப நெருக்கமா போய் படலான்னு போகுமா. சடனா அங்க ஹீரோவை காணும். இதை பாக்குற அவளுக்கு சுத்தமா புரியல. எங்கதான் நம்ம ஹீரோ போனான்னு. அந்த இடத்துல எங்கன்னு அவ தேர்றா. அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ சடனா வேற ஒரு ஸ்டான்ஸுக்கு வந்துட்டான். இது ஒரு இமிடேஷன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சைனாக்காரன் இருந்திருப்பான்ல, அவனோட அட்டாக்க அப்படி அவன் மிமிக் பண்ணிட்டான். பாக்குற அவளோட கண்ணாலேயே அங்க நம்ப முடியல. அம்மா என்ன நீ என்ன ஜோக் பண்ணிருக்கியா. அவளோட காலை வச்சு அங்க அட்டாக் பண்றா. ஆனா ஒரு அட்டாக்கும் அங்க மிஸ் தான் ஆகுது. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஃபைட். அது அவளுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அது அடாப்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகுது. என்னதான் அந்த ஃபைட் ரொம்ப வியர்டா இருந்தாலும் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. அட இவன் என்ன பயங்கரமா இப்படி எல்லாம் அட்டாக் பண்றான். இதையும் சைனாக்காரனும் அந்த நாய்க்குட்டியும் பாத்துக்கினே யோசிக்குது. இதெல்லாம் நான் கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த பையன் என்னன்னா வெறும் 5 நிமிஷத்துல இந்த அட்டாக்க கத்துக்கினா. பின்னாடியே தான் அந்த மாஸ்டரும் இருக்காரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆளு அந்த அட்டாக்க பண்றான்ல அங்க நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடுவானா. இதை பார்த்து அவன் இன்னமும் கடுப்பாவறான். அட இவன் என்னதான் பண்ணிருக்கான். இவன் பண்றதை பார்த்தா ஏதோ கற்பாம்பூச்சி பண்ற மாதிரில இருக்கு. ஒரு கட்டத்துல அப்படியே திரும்பி ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறா. அதுவும் ஏதோ ஒரு விஷயத்த மேல பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவளுக்கு. அப்புறம் நல்லா பார்த்தா அவளுடைய கேப் தான் அது. ஒரு வாய்ப்பா வச்சு பின்னாடியே ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண போறான். இது அவனோட பாஸ்ட்ல கத்து வச்சிருந்த ஒரு அட்டாக் தான். ஒரு காப்பி செய்யப்பட்ட அட்டாக் தான். பிஹிமவுத்னு ஒரு பெரிய மாஸ்டர். இது வேற ஒரு உலகத்துல இருக்கும். அந்த அட்டாக் ஆளு மிமிக் பண்றான். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இந்த அட்டாக்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி எத்துல இருந்து தள்ளி இருக்கிற வேற ஒரு உலகம், லூசிஃபரால உருவாக்கப்பட்ட அந்த உலகம். இதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே உருவாக ஆரம்பிச்சது. ஏன் தெரியல, அந்த உலகத்துல ரொம்ப மானாவோட ஃப்ளோ அதிகமா இருக்குமா. அதனாலேயே அங்க இருக்கிற மிருகம்லாம் ரொம்ப மியூட்டேட் ஆகி வேற லெவல்ல மாறிச்சுங்க. சும்மா சாம்பிளுக்கு சொன்னா அந்த மிருகத்தோட ஸ்ட்ரென்த்தை பத்திலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எத்துக்கு நம்ம மூவ் போனா எதுக்கு எல்லாரையுமே அழிக்கணும்னு. அதே மாதிரி அங்க எல்லாரையுமே அழிச்சான். எத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மாஸ்டர்
மாஸ்டரும் வந்தது. அதுதான் அந்த பெஹிமவுத். அது நம்ம மூவை விட பல மடங்கு ரொம்ப பெருசானது, இருக்குதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டரும் கூட. அந்த அட்டாக்க இந்த பெஹிமவுத் இது கிட்டல இருந்து தான் அவன் கத்துக்கினானே. இந்த அட்டாக் பேசிக்கலா என்ன அட்டாக்னா, இது மூலமா இவனோட மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியுமா. அதே மாதிரி அவனோட கையில இருக்க மசில்ஸை இன்னமும் அவன் ஏத்துறான். ஏத்துன உடனே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதனால அந்த பொண்ணும் ஏதோ ட்ரக்கால ஹிட் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப தூரமா போய் விழுறா. இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். கரெக்டான வாய்ப்பா பார்த்து திரும்ப ஒரு பெஹிமோத்தோட பயங்கரமான அட்டாக் அவன் பண்ண போறான். அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்க. இருங்க மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா ரிங்க விட்டு வெளியில வந்தா டிஸ்குவாலிஃபை. இந்த பொண்ணு இப்போ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா. இந்த மேட்சோட அபிஷியலான வின்னர் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ மூ தான். இதை கேட்கிற மத்தவங்களுக்கு லைட்டா கடுப்பா இருக்கு. என்னடா இதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு. ஒரு சைடு அந்த பொண்ணு காப்பாத்துற மாதிரிலாம் இருக்கு, ஒரு சைடு சாம்பியன் பொண்ணை இவ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றா வேணும்ட்டே மேட்ச் வந்து முடிஞ்சிச்சுன்னு. மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதனால என் கூட வா, ஏன்னா உனக்கு 1 மில்லியன் பிரைஸை நான் கொடுக்கணும்ல. அதே மாதிரி நம்ம மூ பின்னாடியே போறான். அந்த இடத்துல போகும்போதே சொல்றான், நீ தான் அந்த ஃபைனலிஸ்ட், நீ ஃபைனலா எல்லாரையுமே தோக்கடிச்சு அங்க ஜெயிக்கவும் செஞ்சல, அப்பனா நான் உனக்கு 1 மில்லியன் தரணும். நான் வந்து அதை தானே சொன்னேன். ஆனா அப்படி இருந்தும் இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா வந்து இன்னும் ஒருத்தங்களை தோக்கடிக்கணும். அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஹீரோவும் பாக்கெட்ல கைய வச்சிருப்பானா, இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கர வேகமா தாக்குறான். ஹீரோக்கா டைமே கிடைக்கல, அது ஒரு ஃபிளையிங் நீ கிக்கு தான். இப்பதான் அந்த பொண்ணே அவளை பத்தி சொல்றா. இவ தான் உண்மையான அந்த கிகோரி ஹைஸ்கூலோட தேடி வந்த அதே பர்சனு கிம். சாம்பியன் பொண்ணு வந்து சும்மா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான், மெயின் ஆளே இவ தான். இதுல நம்ம கிம்முக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து வருதுன்னு. ஆளு வேணும்ட்டே தான் அந்த இடத்துல டாச் பண்ணல. நான் எப்பயுமே ஒரு அட்டாக் பண்ணக்கு அப்புறம் தான் அட்டாக்கே வாங்குவான்ல. நான் அன்பார்ச்சுனேட்லி இந்த அட்டாக் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம மூவால சுத்தமா நகர கூட முடியல. இடத்துல போகும்போதே அந்த சாம்பியன் பொண்ணுகிட்டே அவ சொல்றான், வா நம்ம வந்து போயாகணும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம 1 மில்லியனை இழந்திருப்போம் இந்த இடத்துல. ஆமா நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு அங்க போறாங்க. அங்க ஹீரோவும் கத்துறான், கொஞ்சோண்டு இருங்க, ஃபைட் என்னால பண்ண முடியும், நாங்க ஃபைட் பண்ண கூட ஆளுக்கு தெம்பு இல்ல. கொஞ்சோனே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது பாடியோட ஸ்ட்ரென்த்தை இன்னமும் ஏத்தணும்னு. இதனால டிராகன் யாங்க அவன் கத்துறான். ஆனா டிராகன் யாங்க காணும். அந்த நாய் கூட சண்டை போச்சோ அந்த இடத்துல அப்பத்துல இருந்தே டிராகன் யாங்க காணும். அப்புறம் நம்ம சோல காட்டுறாங்க. அதாங்க நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினானே அதே பையன் குடுகுடுன்னு ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு போயின்னு இருக்கான். அங்க போய் கிட்டத்தட்ட நிறையவே மில்லியன் கணக்குல அவன் லோனை கேட்கறான், 5 மில்லியன் கிட்ட. ஆளு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேமுக்குள்ள அடிக்ட் ஆயிருப்பான். கேமுக்கு அவங்க அம்மாவோட காசு மில்லியன் கணக்குல அவன் செலவு பண்ணிட்டான். அதுவும் 1 மில்லியன் இல்ல 2 மில்லியன் இல்ல, கிட்டத்தட்ட 5 மில்லியன் கணக்கான காசு போனனால ஆளு ரொம்ப பயந்து போயிட்டான். இது உண்டி அம்மாக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், இவனை கொன்னாலும் ஆச்சரியம் இல்ல, அந்த அளவுக்கு அது பணம். அதனால வேற வழி இல்லாம டிராகன் யாங்க அங்க கொண்டு வந்திருக்கான். பாருங்க இதை நீங்க வச்சுக்கோங்க, பதிலா கொஞ்சம் காசு எனக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா இதை பாருங்க, இது ஒரு அரிய வகையான பிராணி, இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவோ சொல்றான், இருந்தாலும் அவன் நம்புற மாதிரியே இல்ல. இதுல பாஸும் கண்ணை காட்ட இதனால அவரு ஒத்துக்கிறாரு. இதனால அவனுக்கு பாதி அமௌண்ட்டோ ஏதோ கிடைக்குது. அந்த இடத்துல போகும்போதே யாரோ ஒருத்தங்க உள்ள போறாங்க. ஹாஜினோட தங்கச்சி ஐடி இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு எனக்கு லோன் வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான். சரி இது வந்து உன்னோட ஐடியா நாங்க வெரிஃபை பண்ணோம், உன்னோட மூஞ்ச காட்டு. ஏதோ லைட்டா அந்த இடத்துல மூஞ்சி மேட்ச் ஆகுது. ஆளு முடி எல்லாத்தையுமே அதே மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான். உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் ஐடியோட மதிப்பு 5 லட்சம் வான் தான். அதனால அவங்க 4,50,000 வானை கொடுக்குறாங்க. என்ன வேலை முடிஞ்சிச்சா? வேலை முடிஞ்சிச்சு பாஸ். அப்புறம் என்ன நம்ம போயிடணும், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து நிறையவே இழந்துட்டேன், இந்த வாட்டி நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆள் அங்க போறான். இந்த சைடு ஆளும் கேட்கறான், ஆமா நீங்க எதுக்காக அவங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்க? எல்லாமே ஒரு காரணம் தான், நம்ம வந்து பணத்தை அடையலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த கார்டையும் தூக்கி போடுறான். அங்க பாவம் டிராகன் யாங்க மாட்டின்னு இருக்கு, டிராகன் யாங்கும் வசமா மாட்டின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நம்ம மூவை பத்தி நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. டிராகன் யாங்க பத்திலாம் அவனுக்கு சுத்தமா கவலையே இல்ல. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.